அனைத்து நல்லுறங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். என்ன ஆச்சு? ஈரான், அமெரிக்கா அந்த பேச்சுவார்த்தை, ஜிசிசி நாடுகள் திடீர்னு ஈரானுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல. ஈரான் என்ன சொல்கிறாங்க, பங்காளிங்க கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிடுவேன், ரொம்ப நாளாக சும்மா மானே தேனேன்னு சொல்லிட்டு உருக்கிட்டு இருக்க மாட்டேன், அடி பிரித்து மேய்ஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு திடீர்னு இன்றைக்கி யுஏஇ மீது தாக்கல் நடத்த போகிறாங்கன்ட்டு ஒரு பதற்றம் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு 8 கப்பலுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா தரப்பில் ஒரு கோரிக்கையை தொடர்ந்து அவங்க முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் உடைஞ்ச மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் வேறு மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அதனால் முழுமையான தகவலை ஒரு அலசி ஆராய்ஞ்செல்லாம் வாங்க நண்பர்களே. ஒருவேளை தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனால் பேச்சுவார்த்தை போயிட்டு வேறு ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதும் தோணுது. அதையும் நம்ம பேசிடலாம், மனசை விட்டு பேசிடலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அதாவதுங்க, ஒரு நாளைக்கு முன்பு பூனேவில் நடந்த ஒரு கொலை சம்பவம் ஒன்று. அதாவது தொழிலதிபர் கேத்தன் அகர்வால் ஒரு 8 மாதத்துக்கு முன்பு ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணுறாங்க, சியா கோயல் அப்படின்றவங்க. அது சைடில் இன்னொருத்தனோட அஃபேர்ஸ் வச்சுக்கிட்டு ஒன்று ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும். 8 மாதம் அப்படியே மனசு உருகி 2 பேரும் பார்த்தா அவங்க அப்பம்மாவே இப்படி ஒரு காதலை வெளிப்படுத்துகிறாங்கன்னு ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்களாம். ஆனால் இந்த பொண்ணு பாருங்கள், இந்த சியா கோயல் உள்ளுக்குள்ளே வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு இன்னொரு பையன்கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிட்டு நேராக ஒரு மலை உச்சி மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு தள்ளி கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய ட்ராமா பண்ணியிருக்கு. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது நம்ம ஆர்கே சேனலில் ஆண்கள் சங்கத்துக்காக ஸ்பெசிஃபிக்காகவே பேசணும், நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். நான் இதை பற்றி நான் பெருசாக டீட்டெயிலாக சொல்ல. ஆனால் இப்போ நான் இதை பேச வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இந்த கேத்தன் அகர்வால் எப்படி கண்ணை மூடிட்டு இப்படி ஒரு வெகுளியாக இருந்தாருன்னு எனக்கு புரியல. அதாவது அவர் 4 தடவை போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இந்த சியா கோயல். ஃபஸ்ட்டு தடவை போகும்போது மலை மேலே உச்சியிலிருந்து கீழே தள்ள பிளான் பண்ணும்போது டக்குன்னு அவர் ஸ்லிப் ஆகி கீழே ஒரு கல் மாதிரி இருந்திருக்கு, அதை பிடிச்சிட்டு கீழே அப்படியே உயிர் தொங்கி கடைசியில் நெக்கில் காப்பாற்றிருக்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, இது மாதிரி பாம்பு ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சது, அது பயத்தில் தான் அப்படி நான் ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு அழுந்து புரண்டு நாடகம் ஆடி நம்ப வச்சிருக்கு. ஒன்று அந்த ஆளுக்கு அப்பயாவது சந்தேகம் வந்திருக்கணும், என்ன திடீர்னு இத்தனை பேர் இருக்காங்களே பாம்பு எப்படி வரும்ன்ற மாதிரி சந்தேகம் வந்திருக்கும். அப்பயே ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு, தப்பிச்சிட்டாரு. 2வது தடவை அவங்க அம்மா, அதாவது பையனோட அம்மா கேத்தன் அகர்வால் போகக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. 3வது தடவை என்னாச்சு, இவங்க அதே மலைக்கு போயிருக்கிறாங்க, நிறைய க்ரௌடாக இருந்ததுனால அந்த பிளானை தள்ளி போட்டாங்க. 4வது தடவை தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அவரை கொண்டு இருக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு அப்பாவியாக இருந்திருக்கிறாரு. இவங்கிட்ட பேசினதை விட அவங்ககிட்ட பேசினது அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பொண்ணும் அப்படியே காதலை உருகி வெளிப்படுத்தினதுனால அப்பாவியாக நம்பி இருந்திருக்கிறார். இப்போ அந்த பொண்ணோட அப்பாவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு, ஒரே பல்ட்டி அடிச்சிட்டாரு. என்ன இந்த பொண்ணை கருணை கொலை பண்ணிவிடுங்க, இவெல்லாம் எனக்கு பொண்ணுன்னு சொல்கிறது எனக்கு வெக்கமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு அசிங்கமாக இருக்குது, இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறார். அதனால் நண்பர்களே, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம ஃபைனல் அட்வைஸ் சொல்ல முடியும். தெரிஞ்சுக்கோங்க, சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை தெரிஞ்சுக்கோங்க. காதல் கண்ணை மறைச்சிட போகுது. அதனால் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஒரு சில விஷயத்தெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு உண்மைதான் இருக்கிறது இல்லையா? அதற்காக ஆண்கள் சங்கத்துக்காக ஒரு சிறிய அட்வைஸ் பண்ணிவிட்டு, ஏன் ஈரான் பெரிய டென்ஷன் ஆகிறாங்க, கடைசி காரில் பென்ஷன் கூட கிடைக்காதுன்ற அளவுக்கு இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறாங்கன்னா, இந்த அமெரிக்காவும் கல்ஃப் நேஷன் ஜிசிசின்னு சொல்லுவாங்க, மார்க்கோ ரூபியோ அவர்கள் 3 நாட்களாக முடக்கி எல்லா நாட்டு தலைவர்களையும் சந்திக்கிறார். சந்திச்சதுக்கப்புறம் ஜிசிசி நாடுகள்லாம் ஒருங்கே இணைந்து 2 ஸ்டேட்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, லெபனானுக்குள்ளார லெபனானுடைய இராணுவத்தை தவிர மற்ற எந்த குரூப்பாக இருந்தாலும் ஆயுதங்களை போட்டுட்டு சரண்டர் பண்ணிவிட்டு லெபனானுடைய எதிர்காலத்தை உறுதி செய்யணும். இந்த ஜிசிசி கடுமையாக கண்டனம் பண்ணுன்றாங்க. ஐ மீன்
ஹெஸ்புல்லா ஆயுதங்களை போட்டுட்டு வெளியேறுங்க, இல்லைன்னா சரண்டர் ஆகுங்க, ஆயுதங்களை தொடக்கூடாதுன்னு யார் சொல்றது? கல்ஃப் நாடுகள் ஒருங்கிணைந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அதே வேளையிலே காசானுடைய விவகாரத்தில் பாலஸ்தீனத்துக்குள்ள அத்துமீறி நுழைந்து தாக்கல் நடத்துறதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக எதிர்க்கிறோம். நாங்கள் இந்த இரண்டு விவகாரத்துலையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்னு சொல்லும்போது ஜிசிசியினுடைய தலைவர் ஜெனரல் அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னா, நம்ம எல்லா நாடுகளுமே இணைந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கப்பல்கள் ஏதாவது மாட்டிடுச்சு அப்படின்னா அதில் ஒரு 11,000 பேர் அப்ராக்சிமேட்டாக திடீர்னு போர் காலில் ஈரான் தடைப்பட்டாங்கன்னா அவ்வளோ பேர் மாட்டிக்கிறாங்க. அந்த 11,000 பேர்த்தையும் சேஃபாக வெளியேற்றுறதுல ஜிசிசி வந்து ஒருங்கிணைந்து செயல்படும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நான் வரவேற்கிறேன். வெரி குட், வெரி குட்ன்றார். அதாவது ஈரானுக்கு எதிராக ஒரு படைகளை உருவாக்கி அங்கிருந்து வெளியேற்ற முடியுமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. பட் பாருங்க, என்ன ஒரு கிளவரான ஸ்டேட்மெண்ட்டு. ஓமன் கூட இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அமெரிக்காவை நெருங்கிய நண்பர்கள், ஆனால் எங்கள் ஓமன் பக்கத்தில் செல்லுகின்ற கப்பல்கள் எல்லாத்துக்கும் எங்கள் கடற்பகுதியை பயன்படுத்தி செல்கிற கப்பல்கள், குறிப்பாக இங்கே அரபு நாடுகள்னு வருது பாருங்கள், ஐரோப்பா நாடுகளுக்கு வந்து டீபொல்யூட்டிங் ஃபீஸ், அதாவது எங்கள் ஏரியா வந்து பொல்யூட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய புகை வர்ற மாதிரி இருக்குது, அதுக்கு மட்டும் நாங்கள் ஃபீஸ் வசூல் பண்ணோம், அவங்கக்கிட்ட மட்டும்தான். மற்றபடி நாங்கள் சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்காவுடன் இணைந்து அங்கீகாரத்தை வந்து நாங்கள் வழங்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன ஐரோப்பாவுக்கு மட்டும் டீபொல்யூட்டிங் ஃபீஸ் வந்து வசூல் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, ஓமன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஈரான் ஓமனுடன் இணைந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல டோல் வசூல் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. பட் ஓமன் கொஞ்சம் பல்ட்டி அடிக்கிறாங்க, திடீர்னு ஸ்டேட்மெண்ட்லாம் மாற்றி சொல்கிறாங்க, அதனால் ஈரான் கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்குது, அதை கொஞ்சம் ஒரு பக்கம் ஓரமாக வைக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ஜிசிசி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பெருத்த ஒரு கோபம். கஷ்டப்பட்டு நாங்கள் லெபனானுக்குள்ளே போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஒன்று ஆரம்பித்தோம் அப்படின்னா, நீங்கள் லெபனான் மீது போர் தொடுக்கணும், அதை நிறுத்தினாதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும் ஈரானுக்கு. ஏன் அப்படின்னா அது உங்கள் சாப்டர் இல்லை. ஹெஸ்புல்லா ஆயுதங்கள் கீழே போட்டு சரண்டர் பண்ணல, உங்கள் பங்காளி நாடுகளான ஜிசிசியை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, உனக்கு அதுக்கு என்னப்பா சம்பந்தம், நீங்கள் போர் நிறுத்தினா இங்கே மட்டும் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஜிசிசி நாடுகளும் மார்க்கோ ரூபியோ அவர்களும். அப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள் கணக்கச்சிதமாக தனது வேலையை முடித்து விட்டார். அது மட்டும் இல்லை, அரபு நாடுகளை ஒருங்கிணைக்கின்ற வேலையிலே, ஈரானுக்கு எதிராக ஒருங்கிணைக்கின்ற வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் அங்கிருந்து வந்த உடனே ஈரான் என்ன பண்றாங்க, கடுமையான கண்டனம். இளைய வங்காளிங்களே, உங்களையும் நான் அடிச்சிடுவோம், சும்மாலாம் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா எங்களுக்கு பங்காளிங்கள செகண்டரி கேஸ் தான், அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டோம், செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நாங்கள் எந்த நாடுகளாக இருந்தாலும் எங்களுக்கு எதிராக கிரைம் நடவடிக்கையில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் தாக்கல் நடத்தோன்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய செய்தி தொடர்பாளர் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. உடனே யுஏஇ அண்ட் துபாய் அங்கே இருக்கு இல்லையா, அங்கே வந்து மெசேஜ் வருது, இன்டீரியர் அனௌன்ஸ்மெண்ட் என்ன, மக்களே உஷாராக இருங்க, ஏதோ தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ட்ரோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் பதற்றம் ஆயிட்டாங்க, ஆவேசம் அடைஞ்சிட்டாங்க. ஒருவேளை ஈரான் வந்து கோபம் அடைந்து தாக்கல் நடத்த போறாங்களா அப்படின்னாங்கன்னா சரி இல்லை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தினாங்க, அமைதியானாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு 3 ஆயில் டேங்கருக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அந்த எச்சரிக்கைக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, முதல் வரைபடத்தில் இந்த மஞ்சள் கலர் ஓமன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நீல கலரில் 2 ஏரோ மார்க் இருக்கா, இவங்க என்ன கேட்குறாங்க, வருகின்ற கப்பல் எல்லாமே வந்து ஷிப்பிங் லேண்ட் இருக்குல்ல, அந்த ப்ளூ கலருக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது ஈரானுடைய கண்ட்ரோலே கிடையாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மேலே அந்த லார்க் தீவு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே கிராஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன, நான் இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேன், நான் அந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிடும். இங்கே நீல கலர் வாட்டர் லேண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரீ வார் டேரிஃப் செப்பரேஷன் ஸ்கீம், இது வந்து ஓமனுடைய கடற்பகுதியை சுரந்தது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, பெரும்பாலான கப்பல் இந்த நீல கலரை பெண்ட் பண்ணியே வந்துடுறாங்க. ஆனா அவங்க ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா, நெஹி அந்த ரெட் கலரை வந்து டச் பண்ணி தான் நீங்க வரணும், உள்ள வந்து நீங்க போகவே கூடாதுன்னு நேற்று ஒரு சிங்கப்பூர் கப்பல் மீது தாக்குதலை நடத்திட்டாங்க. அப்போ அவங்க வகுத்த எல்லை பகுதியில் மட்டும்தான் போகணும், மற்ற கப்பல் வழியா போகக்கூடாது அப்படின்றது வெளிப்படையா மிரட்டுறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடு
அவங்களுக்கு ஒரு மிரட்டலாம் ஒரு அரைக்கோவலாம் பார்க்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, உங்கள் நாடு மீது தாக்கல் நடத்தலை, பேச்சுவார்த்தைக்கு 60 நாள் நீங்கள் ஒப்புதல் கொடுத்துட்டீங்க. அந்த வழியை கப்பல் எப்படி போனால் உங்களுக்கு என்ன, எந்த வழியில் போனால் உங்களுக்கு என்ன? நீங்கள் குறிப்பிட்ட பாதை வகுத்து அந்த பாதை வழியாக தான் வரணும், இல்லை நாங்கள் தாக்கல் நடத்துவோம்னு சொல்லிட்டு நேற்று ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்திட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் 3 கப்பல்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. எந்த நேரத்தில் தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது தான் அமெரிக்கா தலையிடுறாங்க. அமெரிக்கா தலையிட்டு 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக மீறியுள்ளது ஈரான். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு இன்னைக்கு ட்ரம்ப் டெய்லி இந்த டைலாக் சொல்றாரு. நாங்க ஈரானுக்கு சிங்கிள் பைசா கூட கொடுக்க மாட்டோம். எப்படி கொடுப்போம்னா, எங்க விவசாயிகள் பலன் பெறும் வகையிலே அது தானியங்களாகவும் சோயாபீன்ஸ் வழியாகவும் அதுதான் கொடுப்போம், இல்லைன்னா அது வேறு விதமா போயிடும். நாங்க அக்ரிமெண்ட் போட்டதே அப்படிதான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இன்னொன்னு நியூக்ளியர் ஒப்பந்தம், இதுல மறுபடியும் மாத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அமெரிக்கா தரப்புல சொல்றாங்க. இவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்லதுக்கு இல்லைன்னு சொல்றியா அல்லன்னு சொல்றேன் எங்களுக்கு தெரியல, நாங்க உங்ககிட்ட தானியங்கள் வாங்கவும் மாட்டோம், வாங்கவும் முடியாது. இன்னொன்று ஐஏஏனுடைய இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் செக் பண்ணுறது எதுவுமே நாங்கள் ஒத்துக்கவும் மாட்டோம். அதனால் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை சொல்கிறோம், இல்லைனா கொஞ்சம் கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஒரு டீம் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் திடீர்னு இன்னைக்கு அந்த இஸ்ரேலுடைய எல்லை பகுதியில் இருக்குல்ல, ஒரு சில பகுதியில் இன்னைக்கு இஸ்ரேல் வெளியேற சொல்லிட்டு ஒரு 3 இடத்துல போர் விமானத்தின் மூலயமா தாக்கல் நடத்துகிறாங்க. தொடர்ந்து இஸ்ரேல் அந்த பகுதியில் அப்படியே தான் இருக்காங்க. அப்போ பிரான்ஸ் இத்தாலி என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு முன்பு யூனிஃபில் வீரர்கள் எங்கு இருந்தார்களோ அங்கே போய் நாங்கள் நிலைநிறுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு தான் இன்னைக்கு லெபனானுடைய பிரசிடென்ட் அவுன் அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் யூனிஃபில் வீரர்களோட பிரச்சனை என்னன்னா, இப்போ இஸ்ரேல் இன்னைக்கு கூட நிறைய வீடியோலாம் வெளியிட்டு இருக்காங்க. ஒரு 7க்கு மேலே ஹெஸ்புல்லானுடைய வீரர்கள் ஆயுதங்களை போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே பதுக்கிறதையும் கரெக்டாக வீடியோ பதிவாக போட்டு அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு ட்ரோன் தாக்குதல் மூலிமா அடிச்சிருக்காங்க. அந்த 7 பேரும் இறந்து போனதா ஜெஸ்ட்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, 2 பகுதியில் பாலஸ்தீன எல்லை பகுதியில் ஒரு பெரிய ஒரு வீடு தண்ணி ஃபுல்லாக தண்ணி டேங்க்கு அடியில் கவர் போட்டு கட்டி உள்ளே ஆயுதங்களை வைத்திருக்காங்க. இன்னொரு டனலை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டனல் எல்லாமே யூனிஃபில்னுடைய கட்டிடங்களுக்கு பக்கத்திலேயே யூனிஃபில் வீரர்கள் தான் தோண்டி கொடுத்தாங்கன்னே சொல்றாங்க. அவங்களோட ஒப்புதல் இல்லாம தோண்ட முடியாதுன்றாங்க. மறுபடியும் பிரான்ஸ் இத்தாலி ஓடி அதே வீரர்கள் நிறுத்தவன் அடம்பிடிப்பதும், பட் நாங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த டனலை கண்டுபிடிக்கிறதும் எங்களுக்கு ஏதோ ஒரு மர்மம் தோணுகிறது. இதை காப்பாற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறதா பிரான்ஸ் அண்ட் இத்தாலி அப்படின்னு யாரு கேட்கிறாங்க? இஸ்ரேல் கேட்கிறாங்க. உங்க துடிப்புகளை அடக்குங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எதிர்ப்புமே தெரிவிக்கிறாங்க. இருந்தாலுமே இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. பட் ஒரு வினோத நிகழ்வை நான் பார்த்தேன். நான் அங்க காசாவுக்குள்ளார ஹமாஸுக்கு எதிரான ஒரு குரூப், போதும் யுத்தம் என்று போதும், எங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருங்கன்னு ஒரு குரூப் போராடுறாங்க. இன்னொரு குரூப் காசாவில் ஹமாஸுக்கு ஆதரவாக போராடுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய டீமே 2 வகையில் பிரிஞ்சிருச்சுன்றாங்க. இன்னைக்கு ஒரு இறுதி ஊர்வலம் ஒன்று, ஏற்கனவே ஹமாஸில் இருந்த ஒரு நபரை நேற்று இஸ்ரேல் ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தி போட்டிருந்தாங்க. அதுக்கு இறுதி ஊர்வலம் நடத்தும் போது இந்த ஒரு சம்பவத்தை பார்க்க முடியுது. ஆப்போசிட்டாகவும் இருக்காங்க, எதிராகவும் இருந்துட்டு இருக்காங்கன்றது தெரியுது. சரி, அப்படியே நம்ம தள்ளி இந்த பக்கம் வந்தோம்னா, ஐஏஇனுடைய கிராசி அவர்கள் என்னன்னா, ஏப்பா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா, எத்தனை நாளாங்கலாம் பொறுமையாக இருக்க மாட்டோம்ப்பா, எனக்கு நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் என்ன ஏதுன்ட்டு நாங்கள் பாட்டு எங்கள் டீம் ரெடியாக இருக்குது, சும்மா இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் எப்படி, ஈரானுக்குள்ளே நீங்கள் ஏதாவது டைம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நான் பாட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடுவோம், இனியெல்லாம் நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது, எல்லை மீறி அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு அவசரப்படுத்துகிறார் அமெரிக்காவை. அமெரிக்கா உந்துதல் கொடுக்குறாங்க, ஈரான் மறுத்துட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி ஈரானுடைய கிளாரிக்கல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேலிபஃபை கூப்பிட்டு, எப்படி நீ நம்ம தலைவர்கள் எல்லாத்தையும் கொண்டிருக்கிறாங்க, இன்னும் நீங்கள் அந்த நன்றி ஈரம் கூட காயாமல் இன்னும் ஒரு இறுதி ஊர்வலம் கூட நடத்தாமல் போகிறோம், அதுக்குள்ளே போய் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு உக்காந்துட்டு அவங்க என்னமோ விவசாய பொருளை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், சரண்டர் பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நம்பி நீங்கள் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிறீங்க, ஏன்ப்பா யார்ப்பா கேட்டு போனீங்க, நிறுத்துங்கப்பா எல்லாத்தையும், சும்மா போய் நிறுத்துங்க போதும், இதுக்கப்புறம் அவங்க என்ன பேசிக்கலாம் போங்க அப்படின்னு அவர் ஒரு பூஸ்ட் கொடுக்குறாரு. இப்போ
ஈரானுக்கு பூஸ்ட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் செய்தி அரசியல் புதுசெல்லாம் கேள்விப்பட்டேன், இந்த மந்த் எண்டில் மறுபடியும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு ஸ்கீமாக பார்க்குறாங்க. அதனுடைய அச்சாரமாக தான் இந்தியன் ஓஷன் பக்கத்தில் ஈரானுடைய கப்பல் ஒன்று பிடிச்சாங்க. அதில் 22 மாலுமிகள் வந்து ஈரானுடைய மாலுமிகள், அவங்கள இன்றைக்கி பாகிஸ்தான் தலையிட்டு விடுவித்ததாக வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஈரான் என்ன பண்ணுறாங்க, ரயில் பாதைக்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்களாம். ஆப்கானிஸ்தான் வழியாக தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் வழியாக சீனா வழியாக கடந்து போவதற்கான ஒப்புதல். ஆல்மோஸ்ட் 657 கிலோமீட்டர். இந்த 657 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தானுடைய மினரல் ரிசோர்ஸை சீனா எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு திட்டமாக பார்க்குறாங்க. இதுக்கு வந்து ஒப்புதலுமே கொடுத்துட்டாங்கன்றாங்க. சரி, இப்போ தான் மெயின் மேட்ரு நம்ம வரோம். இப்போ அமெரிக்கா வந்து இத்தனை நாள் அந்த அமைதி ஒப்பந்தத்தெல்லாம் இழுக்கடிச்சு அப்படியே கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பக்ரைனில் வந்து 5th ஃப்ளீட் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் ஈரான் அமெரிக்கா கொஞ்சம் அதிக அடி வாங்கிடுச்சு. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிடலாமான்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அடித்ததில் ஒரு 400 பில்லியனுக்கு மேலே, அரபு நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா நிலைகளும் கவுண்ட் பண்ணோம்னா ஒரு 2 பில்லியனுக்கு லாஸ்ன்றாங்க. அதனால் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமான்னு பார்க்குறாங்க. அந்த பக்ரைனில் இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ட்ரூத் சோஷியல் மீடியாவில் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் பழைய காலங்க, இராணுவ டேங்க் அனுப்பி போர் விமானங்களை அனுப்பி தாக்கல் நடத்தி ஒரு ஏரியாவை பிடிச்சி தனது கண்ட்ரோல் கொண்டு வரதெல்லாம் ட்ரோன் மூலிமா தான் இப்போ எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதும், அவர் திடீர்னு இப்போ பக்ரைனில் பக்கமே இருந்து என்ன பிரயோஜனம், கொஞ்சம் தள்ளி நின்று தான் போகலாமே, ஜோர்டான் பக்கம் அங்கேயும் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் தடுக்கலாமே அப்படின்ற யோசனையில் இருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து மறுவைத்த நபர்கள் எட்டி பார்த்ததாக சொல்கிறாங்க. ஒன்று சவுதி அரேபியாவில் வச்சுக்கலாமா, ஏன்னா சவுதி அரேபியாவோட வான்தடுப்பு சாதனங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது சேர்ந்து, அதனால் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா, அதனால் இந்த ஒரு கேப்பாக இருக்குமான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி மாண்டினிகோராவில் ஒரு ஈரானுடைய மிக முக்கிய நபரை கைது பண்ணதாக சொல்கிறாங்க FBI. என்ன காரணம்னா, 2 நாட்டு சிட்டிசன் வச்சுருக்கானா, ஒன்று ஈரான், இன்னொன்று டர்க்கி சிட்டிசன். இவன் மிக முக்கிய குற்றவாளியாக, அதாவது மேஜராக ஹேக்கிங் பண்ணியிருக்காங்க ஈரானுடைய கம்பெனி எல்லாத்தையும். அங்கே யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தூக்கியிருக்கிறாங்க. அதனால் ஏதாவது இன்னும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை சுமத்த போகிறாங்களான்னு தெரியல. அதற்கு மத்தியிலே இன்றைக்கி ஜப்பான் என்ன சொல்லிட்டாங்க, ஈரானுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு 10 மில்லியன் பக்கம் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். அதுவும் லெபனானுக்கு ஒரு 15 மில்லியன் பக்கம் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளும் சேர்த்து சேரும். லெபனானுக்கு 15 அப்படின்போது வெஸ்ட் பேங்குக்கு சேர்த்தி அப்படின்னு தனது கரசனத்தின் அடிப்படையில் நாங்கள் உடனடியாக ரிலீஸ் பண்ண போகிறோன்றமா சொல்லியிருக்காங்க. கனடாவும் ஈரானுக்குள்ளே நாங்கள் வெளியுறவு தூதரகத்தை உடனே ஓப்பன் பண்ண போகிறோன்றா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இன்றைக்கி வந்து லாக்ஹீட் மார்ட்டின் கிட்ட தூக்கி 35 பில்லியன் தாங்க இந்த குவாட்ரபோல் ப்ரொடக்ஷனை எவ்வளோ சீக்கிரம் எங்களை ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியுமோ முன்கூட்டியே பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நார்மலாக ஒரு THAADனுடைய ஸ்டாக் ஃபைல், அதாவது இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய ஏவுகணை வந்து 80% காலி பண்ணிட்டாங்க அமெரிக்கா. இப்போ அவங்க ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கே 96 தயாரிக்கிறவங்க, இப்போ எங்களுக்கு 2032 400 பக்கம் வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஒவ்வொரு காஸ்ட்டும் 12 மில்லியன் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக இவங்க 16 நாளில் 198 பக்கம் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 4.7 பில்லியன் டீல் பக்கம் செப்பரேட்டாக போட்டு பேட்ரியாட்டிக் மிசைல் ப்ரொடக்ஷனை சேர்த்து எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு அமெரிக்கா ஆயுத பற்றாக்குறையினால் பேச்சுவார்த்தையே கொஞ்சம் இழுத்து தள்ளி போடுறாங்களா, இல்லை அமெரிக்காவோட நிலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சு உஷார்படுத்திட்டு அடுத்த லெவலுக்கு போகிறாங்களா, இல்லை மிட் டேர்ம் எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சு பேசிக்கலான்ற அடிப்படையில் தள்ளி வைக்கிறாங்களா? இது எல்லாமே அமெரிக்காவுடைய செனட்டர் கூட ஓட்டு போடுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ட்ரம்ப் கட்சிக்காரங்க 3 பேர் போய் அங்கே ஓட்டு போடுறாங்க அப்படின்னாங்கன்னா பிளான் பண்ணி கொஞ்சம் போர் நிறுத்துங்கப்பான்ற மாதிரியான ஒப்புதலை கொண்டு வந்துட்டு, இல்லைப்பா அங்கேயே ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்ற ஆங்கிளில் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த 2 நாடுகளுமே இன்னும் 5 வருஷம்னா கூட இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகாது. எல்லாமே ட்ராமா தான். இவங்க ஒரு பக்கம் ட்ராமா போட்டுக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் ட்ராமா போட்டுக்கிறாங்க. ஏதோ ஒன்று இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணி அது பாட்டு கொஞ்சம் கப்பல் கொஞ்சம் வந்துட்டுருக்கு, கொஞ்சம் $69 பக்கம் வந்துருச்சு. நானும் டெய்லியும் காலைனா எந்திரிச்சு பார்த்துட்ருக்கேன், ஐயா மத்திய அரசு கொஞ்சம் குறைச்சிங்களா இல்லையான்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்குறேன். ஏன்னா அந்த இன்னும் குறைச்ச மாதிரி தெரியல, பட் விலை குறைஞ்சி போச்சு. அது பார்க்கலாம், நம்ம என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். பட் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரஷ்யாவுடைய ஏரோஸ்பேஸ் என்ன பண்ணியிருக்காங்க, FAB 500 சமி ரீஜியன் ப்ளஸ் டினிப்ரோ டெக்ஸ்ட், இந்த 2 ரீஜியனில் தாக்குதல். இன்னொரு இடத்துல ஜாப்ரோஷிஷியா, இந்த இடத்துல 6 பேர் மேலே
கொல்லப்பட்டிருப்பதா சொல்கிறாங்க. பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. தொடர்ந்து கிரிமியா பகுதிக்குள்ளார ஒரு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பாலான மக்களுக்கு லாஜிஸ்டிக் போயிட்டு ரீச் ஆகாதனால கொஞ்சம் அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி இருக்காங்க கிரிமியாவுக்குள்ளார. ஸோ கொஞ்சம் கிரிமியா டேஞ்சர் பொசிஷன். ரஷ்யா வந்து தனது நடவடிக்கையில் ஸ்பீடப் பண்ணால் மட்டும்தான், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நிறைய இடங்களை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாகிறாங்கன்றதை பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஜெலன்ஸ்கி G7 நாடுகளை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுடைய கச்சை எண்ணெய் விநியோகத்தில் தடைகளை மீறி ஒரு கப்பல் வந்து யூகே பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அதில் நம்ம இந்தியனுடைய உத்தரகாண்டை சேர்ந்த அஜய் பந்த் அப்படின்றவங்க வந்து அவர் தான் கேப்டனாக இருந்திருக்கிறார், கைது பண்ணியிருக்காங்க. தடைகளை மீறி நீங்கள் அந்த கப்பலில் வேலை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணி போய் உள்ள வச்சுருக்காங்க. அதனால் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க யூகே கிட்ட. கொஞ்சம் ஏதாவது ரிலீஸ் பண்ண முடியுமா பாருங்கப்பான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வெனிசுலாவில் பூகம்ப பகுதிகளை அகற்றுவதற்கு கொஞ்சம் இப்போ 500க்கு மேலே டெத்துன்றாங்க. நிச்சயமாக அதை அதிகரிக்கின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஒவ்வொரு நாடுகளாக மீட்பதற்காக அங்கே போய் களமிறங்கியிருக்காங்க. எல் சல்வடார் போயிருந்தாங்க, அமெரிக்கா தரப்பில் இறங்கியிருக்காங்க. லாட்டின் அமெரிக்கா நாட்டிலேருந்து ஒரு சில டீமெல்லாம் பெரிய அளவுக்கு விரைந்திருக்கிறாங்க. இந்தியா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பேர் சொன்னாங்க. பெரிய அளவுக்கு மனிதாமான அடிப்படையில் கூட உதவிகள் உடனடியாக அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் இப்போ வீடியோ வரும்போது கூட மேபி ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே வெனிசுலாவில். அதனால் கொஞ்சம் போர்க்கால அடிப்படையில் பெரிய அளவுக்கான உதவிகளும் அடுத்தடுத்த மீட்பு பணிகளும் அங்கே ரீச் ஆகிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.